பிறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம். மற்றொரு பிறைவெளி நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது சமூகத்தின் கல்வி, கலை, இலக்கியம், மரபுரிமை, வரலாறு சார்ந்த ஆளுமைகளை அழைத்து வந்து அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற பிறைவெளி நிகழ்ச்சி இது. பிரதி ஞாயிறு மாலை 5 மணிக்கு நேர்கள் பிறை டிவியினூடாக இந்த நிகழ்ச்சியினை கண்டு களிக்கலாம். பொதுவாக பிறைவெளி சமூகத்தின் பல்வேறு தளங்களை தொட்டு பேச விளைகிறது. கல்வி சார்ந்து நாம் சிந்திக்கின்ற போது இன்று கல்வி என்னுடைய அளிக்க முடியாத ஒரு சொத்தாக இருக்கின்றது. பொதுவாக இலங்கையினுடைய கல்வி முறைமை, இலங்கையினுடைய கல்வி அபிவிருத்தி என்பதும் பாடசாலை ஊடாக அது எவ்வாறு மேற்கிளம்பி நிற்கிறது என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் முஸ்லீம்களுடைய கல்வி சார்ந்தும், குறிப்பாக கொழும்பு பிரதேசத்தினுடைய முஸ்லீம் கல்வி நிலை எந்தளவு உயர்ந்த நிலையில் இருக்கின்றது அல்லது அது எதிர்நோக்கி நிற்கின்ற சவால்கள் என்ன என்பது தொடர்பாகவும் விரிவாக பேசலாம் என்று நினைக்கின்றோம். அதற்காக நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கின்ற ஆளுமை கொழும்பு ஜாகிரா கல்லூரியினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய பகுதி தலைவர் சகோதரர் அப்துல் அசீஸ் ஆசிரியர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் அசீஸ் அவர்கள் சிங்கள மொழி மூலம் கல்வி கற்று 3 தசாப்தங்களுக்கு மேலாக ஆசிரிய பணியில் ஈடுபட்ட ஒருவர். அது மட்டுமல்லாமல் சிங்களத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கின்ற மொழிபெயர்ப்பாளராக இருக்கின்றார். சுமார் 70க்கும் மேற்பட்ட கல்விசார் பனுவல்களை அவர் மொழிபெயர்த்தும் இருக்கின்றார். சிங்கள மொழி கவிஞராக அவர் நமக்கு அறிமுகமான ஒருவர். கல்வி செயற்பாட்டாளர், சமூக சிந்தனையாளர் என்கின்ற பல தளங்களிலே தனது ஆளுமைகளை செலுத்தி வருகின்ற ஒருவர். கொழும்பு பிரதேசத்தில் ஆசிரியராகவும் நிர்வாகத்துறை சார்ந்தும் கடமையாற்றி கொண்டிருக்கின்ற ஒருவர். ஆகவே அவருடைய கருத்துக்கள் இங்கு பிரதானம் என்று நாங்கள் கருதுகின்றோம். குறிப்பாக கல்வி சார்ந்து வருகின்ற போது, பாடசாலை கல்வி சார்ந்து வருகின்ற போது மாணவர்களை இலக்கு குழுவாக கொண்டு, எங்களுடைய இலக்கு குழுவாக மாணவர்கள் இருக்கின்ற பட்சத்திலே அவர்களை இலக்கு குழுவாக கொண்டு பாடசாலையினுடைய அதிபர் சார்ந்த முகாமைத்துவ குழுவாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கின்ற ஏனைய அமைப்புகளாக இருக்கலாம், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், இவை அனைத்தினுடைய பங்களிப்போடு நாம் இந்த கல்வி சார்ந்த சிந்தனைகளை வளர்த்தி செல்ல வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கின்றது. நாங்கள் முதலிலே கொழும்பு முஸ்லீம்களுடைய கல்வி என்று வருகின்ற போது அது கடந்த பல தசாப்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு மேம்போக்கா நிலையை, முன்னேற்றமான நிலையை அடைந்திருக்கின்றது. இந்த கருத்தியலிருந்து நாங்கள் தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலில் நான் இந்த கலையகத்துக்கு என்னை அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். கொழும்பு முஸ்லீம்களோட கல்வி நிலையை நாங்கள் ஒப்பிட்டு ரீதியாக ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலையோட ஒப்பிட்டு பார்த்தேன்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு அடைவு இருக்குது என்று சொல்லலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சாதாரணமாக ஒரு கணிப்படுத்து என்று சொன்னால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தின்னு சொன்னால் கொழும்பு முஸ்லீம்கள் என்றது கல்வி துறையில் ஒப்பிட்டு ரீதியாக அடைஞ்சிருந்தாங்க. பாடசாலைகளில் 6ஆம் 7ஆம் அல்லது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களை விலைக்கு கொண்டு போவாங்க. அநேகமான பாடசாலைகளில், விசேஷமாக சிங்கள மொழியில் படிக்கக்கூடிய பாடசாலைகளை விலைக்கு கொண்டு போகணுன்னு சொன்னால் அவங்க மதரசாக்கு இல்லை போகிறாங்க. இப்போ அப்படி விலைக்கு கொண்டு போகிறான்னு சொன்னால் அவங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போகிறாங்க, மதரசாவுக்கு போகிறாங்க, இல்லாட்டி தொழில்நுட்ப கல்விக்கு போகிறாங்க. அப்படி தான் பார்க்க முடியுது. அடுத்தது பல்கலைக்கழகம் எடுத்துக்கணும், யூனிவர்சிட்டி எடுத்துக்கோனா யூனிவர்சிட்டி என்டர் ஆகக்கூடிய விகிதாசாரம் கூடித்தான் நிற்கிது கொழும்பு முஸ்லீம்களில். அநேகமான பாடசாலை அண்மையில் கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் கணிப்படுத்தணும்னு சொன்னால் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு வருடத்துக்கு யூனிவர்சிட்டி என்டர் ஆகுறாங்க, யூனிவர்சிட்டி குவாலிஃபைடு ஆகுறாங்க. அப்படி சொல்லலாம். அது மாதிரி கொழும்பு ஃபாத்திமா கல்லூரி, இந்த பேர் கொழும்பு ஃபாத்திமா கல்லூரியில் ஒரு 3 வருடத்துக்கு முந்தி அகில இலங்கையில் தேர்ச்சி பெற்ற மாணவி உருவாக்கப்பட்டார். அது சயின்ஸ் பிரிவில். அது மாதிரி கைரியா மிகவும் பிரபலியமான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் அல் ஹிக்மா பாடசாலை ஒரு முன்னோடியாக இருந்தது கொழும்பில். ஒப்பிட்டு ரீசன்னு சொன்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு மற்ற பாடசாலையோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு அல் ஹிக்மா பாடசாலையை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு. இப்பயும் கொழும்போட கல்வித்துறை எடுத்துக்கொண்டு சொன்னால் பொதுவாக ஓஎல் மாணவர்களை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஓஎல் எடுத்துக்கொண்டு சொன்னால் 9 பாடங்களும் ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்கள் முஸ்லீம் பாடசாலைகளே இல்லை. கொழும்பு நோர்த் ஸ்கூல், நான் மற்ற சகோதர ஸ்கூலில் பேரை சொல்ல விரும்பவில்லை, அந்த பாடசாலைகள் தான் 9W எடுக்கிறாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் பாடசாலையும்
9W அதிகரித்த பாடசாலையாக இல்லை பெரிய அளவுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 9W நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தில் ஸ்டடிஸியல் ஒப்பிட்டு சொன்னால் 9W அதிகமாக எடுக்கிற பாடசாலையில் முஸ்லீம் பாடசாலைகள் இல்லை, சகோதர பாடசாலைகள் தான் இருக்குது. நீங்கள் குறிப்பிடுகிற மிக முக்கியமான விடயம், நீங்கள் பெயர் குறிப்பிட்ட பாடசாலையில் இருந்தாலும் சரி இல்லை வேறு பாடசாலைகளாக இருந்தாலும் குறிப்பாக கொழும்பு பகுதியிலே, கொழும்பு மத்திய பகுதியிலே கொழும்பினுடைய கல்வி வலயத்தை நாங்கள் கொழும்பு மத்திய, கொழும்பு வடக்கு, பொரளை, கொழும்பு தெற்கென்றெல்லாம் வகைப்படுத்தி பார்க்கின்ற போது பெரும்பாலான பாடசாலைகள் கொழும்பு மத்தியில் இருக்கின்றன. அதேபோல் கொழும்பு வடக்கிலும் கொழும்பு தெற்கிலும் ஒரு சில முஸ்லீம் பாடசாலைகள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல் கடந்த காலம் என்று சொல்கின்ற போது ஒரு 1-2 தசாப்தங்களுக்கு முன்னர் இடைவிலகல் மிக அதிகமாக இருந்திருக்கின்றது. இந்த இடைவிலகல் என்பது வேறு ஒரு இடத்துக்கு மாணவர்கள் போய் சேருவதற்காக அல்ல, தன்னுடைய கல்வியை இடைநிறுத்தி கொண்டு தொழில்துறைக்கு போகின்ற ஒரு வாய்ப்பாக இருந்தது. இன்றும் அந்த மாறிப்போன வேலை நடைபெறுகின்றது. அது ஒன்று மதரசாவை நோக்கி செல்கின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது, தொழில்நுட்பம் சார்ந்த கல்விக்கு போகின்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் கற்றல் தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். இதோடு தொடர்படுத்தியதாக இன்னொரு விடயத்தை கேட்க வேண்டும். குறிப்பாக தாய்மொழி கல்வி வலியுறுத்தப்படுகின்ற ஒரு சூழலிலே முஸ்லீம் பாடசாலைகளில் தமிழ் மொழி மூலம் கற்கின்ற மாணவர்கள் காணப்படுகின்ற அதே நேரங்களில் கொழும்பு பிரதேசத்தில் சராசரியான ஒரு பெரிய விகிதத்தை கொண்ட மாணவர்கள் வந்து சிங்கள மொழி பாடசாலைகளில் கல்வி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தாய்மொழி வீட்டிலே பேசுகின்ற மொழி அல்லது தாய்மொழி தமிழாக இருக்கின்ற போது அவர்கள் சிங்கள மொழியில் கற்கின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. இந்த மொழி மாறி கற்றல் என்பது பல சவால்களை கொண்டதாக காணப்படுகின்றது. சில சாதகமான புள்ளிகள் இருந்தாலும் கூட பாதகமான பல சூழலும் காணப்படுவதாக நாங்கள் கல்வியினுடைய பெறுபேற்று புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கின்ற போது அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மொழி மாறி கற்றல் என்று சொல்கின்ற விடயம் அல்ல, இதனை மேலும் மேன்மையடை செய்வதற்கு என்ன வகையான பார்வையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கொழும்புல மட்டுமல்லாது பொதுவாக முஸ்லீம் கல்வித்துறை வரலாறை நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு சொன்னால் 1956 பாஷா பணத்தை அந்த எக்டை கொண்டாடுனதுக்கு பிறகு வந்து முஸ்லீம்கள் வந்து உண்மைக்கும் அந்த சிங்கள மொழியில் கற்கணும் என்று சொல்லி தலை சிறந்த பாடசாலைகள் முடிவெடுக்கிறாங்க. உண்மைக்கும் அது எங்களோட சமூகத்தை ஓரளவுக்கு பின்னடைகிறதுக்கு உரிய ஒரு எடுத்த வரலாற்று ரீதியான ஒரு தவறுன்னு சொல்லலாம். வந்து என்னென்னா, எந்த ஒரு வளமும் இல்லாத காலகட்டத்தில் சிங்கள மொழியில் ஆசிரியர்கள் எந்த அந்த சொசைட்டியை சார்ந்த சமூகத்தை சார்ந்த வளங்கள் இல்லாத டைமில் வெறுமனே ஒரு பப்ளிசிட்டிக்கு இல்லாடி வெறுமனே அது சிங்களம் சொல்லுவாங்க ஜனப்பிரிய, ஏன்னா வெறுமனே ஜனரஞ்சகமான ஒரு முடிவாக தான் எடுத்தாங்க 56. ஆனால் தமிழ் சமூகம் அந்த மொழி மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளலை. சிங்கள சமூகமும் சந்தோஷப்படுத்தணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் எடுத்துக்கொள்ளாங்க. எங்கன்னா அந்த மொழி மாற்றம் செய்யப்படணும் என்று சொன்னால் அதுக்குரிய எல்லா தயார் நிலையில இருக்கணும். ஆனால் முஸ்லீம் சமூகம் தயார் நிலையில் இல்லாத சந்தர்ப்பத்தில் மொழி மாற்றத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மொழி மாற்றத்தை ஏற்றுக்கொண்டதால முஸ்லீம்களில் வந்து கல்வித்துறையில் பொற்காலம் இடக்கூடிய அந்த வரலாறு இல்லாமல் போணுச்சு. இலங்கையோட கல்வி வரலாறு எடுத்துக்கொண்டு சொன்னால் கல்வித்துறையில் பொற்காலம்னு சொல்லக்கூடிய காலம் உருவாவது கொழும்பு மையமாக வச்சு தான். ஆனால் வடக்கு கிழக்கில் வந்து எக்ரிகல்ச்சர் மாதிரி அவங்க மற்ற சைடு விவசாயத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்க போகல முஸ்லீம்கள் வந்து கல்வித்துறையில் வந்து கொழும்பில் வந்து கல்வித்துறையில், ஏன்னா கொழும்பு மையமாக வச்சு தான் எல்லா சீர்திருத்தமும் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அறிஞர் சித்தில பிட தலைமைத்துவத்துக்கு கீழே சார் ஆசிக் ஃபரீட் இவங்க எல்லாரும் கல்வித்துறையில் மேம்பாட்டுக்காக கூடுதலாக கொழும்பு மையமாக வச்சு தான் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த அடிப்படையில் கொழும்புன்றது கல்வியில் வந்து ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரலாறு இருந்தது தான். அந்த பொற்காலம் படிப்படியாக இல்லாமல் போனிச்சு வந்து அவங்க ஒன்று பிழையான எடுத்த முடிவுன்னு சொல்லலாம். வந்து இந்த முடிவினுடைய விளைவு இப்போது எப்படி இருக்கிறது? அந்த விளைவு இப்பவும் தாக்கம் செலுத்துறது. இன்னமும் சிங்கள மொழியில் முஸ்லீம்கள் உதாரணத்துக்கு அநேகமான முஸ்லீம் பாடசாலையில் சிங்கள ஆசிரியர்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து வேறு பாடசாலைகளில் வந்து ஏதோ ஒரு குற்றம் செஞ்சவங்க அந்த டிரான்ஸ்ஃபர் எப்படி தண்டையினுக்குரிய டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஆசிரியர்கள் இந்த உண்மையை சொல்லி ஆகணும். நாங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அது விரும்பியோ விரும்பலாம் சொல்லி ஆகணும். அது மாதிரி அந்த சகோதர ஆசிரியர்கள் அப்படி நல்லா இல்லாமையும் இல்லை, ஆனால் அது பாதிப்பு கூடுதலாக இருக்குது. வந்து ஏன்னா சிங்களத்துறையில் வந்து ஒன்று அந்த முஸ்லீம் ஆசிரியர்கள் குறவு, அந்த சமூக ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஆனால் தமிழ் துறையில் வந்து முஸ்லீம் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அப்போ அதனால் அந்த கலாச்சார தாக்கங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கம் செலுத்தாத பாதுகாக்கக்கூடிய நிலப்பாடு இருக்குது. அதை உதாரணத்துக்கு நீங்கள் சிங்களத்துறை எடுத்துக்கொண்ட முஸ்லீம் ஸ்கூல் எடுத்துக்கொண்டு சொன்னால் கூடுதலாக ரிசால்ட்ஸ் வந்து குறையிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது.
தமிழ் மீடியத்தில் ரிசல்ட்ஸ் தான் கூட இருக்குது அரசாங்க பாடசாலையில். அது மாதிரி மற்ற சைடும் இருக்குது. நான் சிங்கள ஸ்கூலுக்கு போனால் லீடிங் ஸ்கூலுக்கு போகக்கூடிய முஸ்லீம் பிள்ளைகள் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ அதை வச்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் சிங்கள மொழியில் படித்ததுனால வந்து முஸ்லீம்கள் லீடிங் ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு எல்லாம். ஆனால் 19 பாடசாலைகள் இருக்குது. ஆனால் அநேகமாக சிங்கள மொழியை அறிமுகப்படுத்தப்பட்ட பாடசாலையில் சிங்கள மொழியில் பெரிய அளவுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை. ஓரளவுக்கு ரிசல்ட்ஸை தக்க வச்சு கொள்ளுறான். கொழும்பில் வந்து தமிழ் மொழியில் தான் இருக்குது. அப்படி இல்லாமல் சில பாடசாலையில் விதிவிலக்காக இருக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்குது. அந்த விதிவிலக்கை வச்சு விதி அமைக்கிறதுக்கு இயலாது. அதனால் சிங்கள மொழி என்றது அவங்க ஏற்றுக்கக்கூடிய சந்தர்ப்பம் பிழையான சந்தர்ப்பம். தாரவார்த்தி கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் தான் வரலாற்று ரீதியான முஸ்லீம்கள் வந்து சிங்கள மொழியை கற்கை மொழியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். எந்த ஒரு வளமும் இல்லாத சந்தர்ப்பம் அதை ஏற்றுக்கொண்டது. ரெண்டாவது, இப்பயும் அந்த தாக்கம் செலுத்த இருக்குது. அதான் இப்போ ஏதோ ஒரு முறையில் சிங்கள மொழியை நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம், சிங்கள மொழியை படித்து கொண்டு கூட அந்த துறையில் முஸ்லீம்கள் வராங்க. அப்போ ஆனால் அதுக்குரிய சரியான நடவடிக்கை எடுக்கப்பட இல்லை. இன்னும் ஆசிரியர்கள் பற்றாக்குறை கூடுதலாக இருக்குது. சிங்கள மொழி படிக்கக்கூடிய முஸ்லீம் பாடசாலையில் தான் அந்த ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. அது சரியான முறையில் பூர்த்தி செய்யப்படவில்லை, இனங்காணப்படையும் இல்லை. அதனால் அந்த சிங்கள முறை அந்த மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பின்னடைவு என்றது முஸ்லீம் பாடசாலையில் படிக்கக்கூடிய சிங்கள மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பின்னடைவு என்று சொல்லலாம். அப்படி இல்லாமல் சில குறிப்பிட்ட பாடசாலைகளை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலையில் முஸ்லீம்கள் சிங்கள மொழியில் படித்து பெரிய சித்தி பெற்றவங்கள் யூனிவர்சிட்டி போகிறாக்களும் இருக்கிறாங்க. அது விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கை வச்சு விதி அமைக்கக்கூடாது என்றதில் தான் மிக முக்கியமான சமூக பரப்பிலே சிந்திக்கப்பட வேண்டிய விடயங்களை அசீஸ் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக இன்று பாடசாலைகளுக்கு வளங்களை வழங்குதல் என்பதும், அது பௌதிக வளமாக இருக்கலாம், மானுட வளங்களாக இருக்கலாம், இந்த வளங்களை சரியாக பயன்படுத்தல் என்பதும் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல இலங்கையில் ஒட்டுமொத்த கல்வியினுடைய ஒரு முடிச்சிடமாக நாங்கள் கொழும்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அறிஞர் அசீஸ் சித்லபே போன்றவர்கள் மூலமாக தொடங்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பயணம். ஆனால் வெளி மாவட்டங்களிலிருந்து கொழும்புக்கு வருகின்ற பலரும் கல்வியினுடைய வாய்ப்பை அதனுடைய பிரதிபலன்களை அடைந்து கொள்கின்ற போது கொழும்பு பிள்ளைகள் இதை அடைந்து கொள்வதிலே தாமதம் இருக்கிறது என்கின்ற ஒரு விமர்சனமும் கூட இங்கே இருக்கின்றது. குறிப்பாக இன்று சமூக தளத்தில் இருக்கின்ற தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு நபர்களாக இருந்தாலும் சரி, இந்த கொழும்பு முஸ்லீம்களுடைய கல்வி செயற்பாடுகளை அல்லது கல்வி விடயங்களில் அவர்கள் எவ்வகையான பங்களிப்பை செய்கிறார்கள், இல்லை செய்கின்ற பங்களிப்புகள் எந்த அளவுக்கு காத்திரமானதாக இருக்கிறது, இல்லை அதில் இருக்கின்ற போதாமைகள் என்ன, இவையும் கதைக்கப்பட வேண்டிய விடயங்கள். அநேகமாக உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், கொழும்பை மையமாக வைத்து தான் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் இயங்குது. இப்போ எல்லா இயக்கங்களும் இயங்குது. ஆனால் கல்வியை பரவலாக இந்த இயக்கங்கள் வந்து கல்வியை பற்றி பேசுகிறாங்க. கல்வியை பற்றி பேசினேன்னு சொன்னால் அந்த கொழும்பு முஸ்லீம்களோட கல்வி நிலைக்கு கொழும்பு சார்ந்த கல்வித்துறை சார்ந்த ஆக்களை அணுகி அப்படி ஒரு முறை இல்லாத காரணத்தாக சரியான முறையில் வந்து அந்த திட்டங்கள் தீட்டப்படுது இல்லைன்னு சொல்லலாம். வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒரு குறிப்பிட்ட ரெஜிஸ்டர் பதியப்பட்ட இயக்கங்கள் நாங்கள் சொல்லுவோம் ஒரு 50 இயக்கம் இருக்குதுன்னு சொல்லி, இது எல்லா இயக்கங்களும் வந்து இலங்கையில் கொழும்பு தான் மையமாக இருக்குது. இந்த இயக்கங்கள் சரியான முறையில் வழி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவன் கல்வின்றது வெறுமனே அந்த துறை சார்ந்த ஆக்களோடு சேர்ந்து தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த சூழலுக்குரிய ஆக்களை இருக்கணும். உதாரணத்துக்கு அந்த ஆசிரியர்களை ஒன்று சேர்க்கப்படணும். அது மாதிரி கொழும்பு சார்ந்த வந்து அதிபர்மார்கள் ஒன்று சேர்க்கப்படணும். இப்படி திட்டமிடல் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. அவங்க ஏதோ ஒரு திட்டமிடல் போட்டு வந்து பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அநேகமான திட்டமிடல் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், பாஸ் ஆகின புள்ளல் சித்தி பெற்ற பிள்ளைகளுக்கு பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, அவார்ட் கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகினவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதும், அந்த ஏஎல் பாஸ் ஆகின பிள்ளைகளுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இது இல்லை செய்யணும், இதுவும் செய்யத்தான் ஓணும். ஒரு மோட்டிவேஷன் அப்படி இல்லை. இதை இனம் காணும், கேஸ் ஸ்டடிஸ் பண்ணணும். இது என்ன நிலை, என்ன பிரச்சனை, சூழல் காரணமாக, என்வாயன்மெண்ட் காரணமாக, அவங்களோட வேலை பொருளாதார நிலைமை காரணமாக, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கேஸ் ஸ்டடிஸ் வந்து இந்த இயக்கங்கள் முன் வந்து செய்யணும். அது அப்போ இயக்கங்கள் ஒரு பணியை செய்கிறாங்க. அந்த பணி சரியான முறையில் திட்டமிடப்பட இல்லைன்னு சொல்லலாம். வந்து என்னென்னா, கொழும்பு முஸ்லீம்களோட விஷயத்தில் ஈடுபாடு சொல்லலைன்னா, கொழும்பு முஸ்லீம்களில் இப்போ படித்த சமூகம் ஒன்று இருக்குது. ஏன்னா அதிபர்மார்கள் இருக்கிறாங்க, ஆசிரியர்மார்கள் கிடைக்கிறாங்க. இவங்கள் ஒன்று சேர்க்கப்படணும். இவங்களை இன்னும் இனம் காணப்பட இல்லை அந்த துறை சார்ந்த. உதாரணத்துக்கு நாங்கள் கொழும்புல கல்வித்துறை வந்து பின்தங்கியே என்று நான் சொல்லணும். பொற்காலமே கொழும்பை வச்சு தான் மையமாக இருந்தது. நீங்கள் வாழைத்தோட்டத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், கவிதைத்துறையில்
மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் உருவாக்கப்பட்டது. அந்த அது வரலாறு இருக்குது. அது மாதிரி இந்த இலக்கியத்துறையில் கொழும்பு முஸ்லீம்க முன்னுக்கு தான் நின்றுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் உண்மைக்கும் சொல்லப்படும், ஆவணப்படுத்தப்படுத்து இதை எங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உண்மைக்கும் ஒரு பகிரங்க கலந்துரையாடல் நடத்தப்படணும். அந்த நடத்துக்காரன் வெறுமனே பாசாவின புள்ளுக்கு சான்றிதழ் கொடுக்கறது இல்லை முக்கியம், அதுவும் கொடுக்கணும், அது ஒரு மோட்டிவேஷன் தான். ஆனால் இதில் அடிப்படை பிரச்சனை என்னென்று இனங்காணப்பட்டு அங்கிருந்து ஆரம்பிக்கக்கூடிய திட்டமிடல் இயக்கங்களுக்கும் இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த பின்னடைவுகளுக்கு ஒரு காரணம் இந்த அரசியல் காரணிகள். அதை பொதுவாக ஒரு அதிபரை அவங்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஆளாக வச்சுக்கொள்ள பார்க்குறது, எத்தனைக்கிறது. அது மாதிரி எஸ்டிஎஸை அரசியல்வாதியோட கண்ட்ரோலுக்கு வச்சுக்கொள்ள பார்க்குறது. இது அநேகமாக ஒரு அதிபரை ஒரு 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 2 வருஷம் 3 வருஷம் ஒரு ஸ்கூலில் நிரந்தரமாக இல்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒவ்வொரு கோஷ்டி இயங்குது கொழும்புல. அந்தந்த கோஷ்டி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட இவருக்கு பொருத்தம் இல்லைன்னா அவரை மாத்திரம் தானே. ஆனால் எப்பயுமே ஒரு ஸ்கூல் திட்டமிடணும்னு சொன்னால் கல்வி சார்ந்தவர்களை வச்சு தான் திட்டமிடணும். இப்போ அந்த அதிபர் குற்றம் செய்யணும்னு சொன்னால் ரைட், அவங்களாலே இன்னொரு அதிபர் கொண்டாடப்படுறாங்க, அந்த அதிபரும் திரும்ப இன்னொரு 2 வருஷத்தில் வேறொரு சைட்டு போகிறாங்க. இப்போ அதனால் இதுக்கு எல்லாரும் உடன்படுறாங்க, இயக்கங்களும் அரசியல்வாதிகளும் அமுக குழுக்களும் எல்லாம் என்ன. ஆனால் இது கலந்துரையாடப்படணும். ஒரு அதிபர் ஒரு உதாரணத்துக்கு ஏஎம்ஏ அசீஸுக்கு கொழும்பு ஜாயிரா கல்லூரியை பெரிய ஒரு மாற்றம்னு கொண்டாடுறதுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போணுச்சு. அது மாதிரி திட்டமிடல் சொல்லணும். அப்படி இல்லாமல் வெறுமனே இந்த டிவைட் அண்ட் ரூல் கையாளுறது இல்லை. அநேகமாக எஸ்டிஎஸ் இது மாதிரி சில அமைப்புகள் மூலமாக கொழும்பு முஸ்லீம்கள்ட கல்வி பின்னடைவுக்கு ஒரு காரணம் தான் இந்த 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 குழுக்கள் மூலமாக அவங்க என்ன டிவைட் அண்ட் ரூல் செய்கிறாங்க. ஆனால் அரசியல்வாதி தேவை எப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் தான். அரசியல்வாதிகள் இல்லை எடுகேஷனை தீர்மானிக்கிறது, அது அவன் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவங்க மாறுறதுக்கு இயலாது. அரசியல் சப்போர்ட்டுக்கு தேவை. இதை தெளிவாக பேசப்படணும், சமூகத்தில் தெளிவாக சொல்லப்படணும். இது நாம் இதுவரை வெறுமனே இதை சொல்லாமல் இப்படியாக பட்ட நிகழ்ச்சிகளை நாங்கள் சொல்லாமல் இது நாங்கள் சும்மா சேஃபாக பேசிட்டு போகிறதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. கொழும்புல முஸ்லீம்களை எடுகேஷன் பின்னடைவுறதுக்கு அரசியல்வாதிகளும் ஒரு காரணம். அது மாதிரி இந்த குழுக்களோட சரியான அந்த முகாமைத்துவம் இல்லாத ஒரு காரணம். அடுத்தது அந்த கொழும்புல உருவாக்கப்பட்ட அநேகமான ஆசிரியர்கள் கொழும்பு பாடசாலைகளில் இல்லை. ஏன்னா அதுக்கு நடவடிக்கை. உதாரணம் கிண்ணியா மாதிரி மாவட்டங்களில் பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு. கல்வியில் ஆக பின்தங்கிய ஒரு கிராமம்னு சொன்னால் கிண்ணியா ஒரு காலத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த கிண்ணியாவே விழிப்படைகிறதுக்கு காரணமாக பிறந்தங்கன்னா அவங்க திட்டமிட்டாங்க கிண்ணியாவில் சார்ந்த ஆக்கள் ஆசிரியர்களாக மாறணும். இப்போ கல்வித்துறையில் கூடுதலான ஆசிரியர்கள் உருவாகக்கூடிய இடம் என்ன சொன்னால் அது கிண்ணியா தான். அப்போ அந்த கிண்ணியாவில் மாற்றமாக இன்றைக்கு அது மாறிக்குது. ஆனால் கொழும்பு முஸ்லீம்களோட கல்வித்துறையில் விழிப்புணர்ச்சி வந்திருக்குது. ஆனால் இந்த குழுக்கள் சரியான திட்டமிடல் பண்ணப்பட்டேன்னு சொன்னால் இதுக்கும் பார்க்க மாற்றங்கள் செய்யப்படலாம். இன்னும் அந்த பழமையான சில வாதங்களை வச்சுக்கொண்டு இது சமாளிக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு இல்லை. நாங்கள் தெளிவாக பேசி இதுதான் பிரச்சனை, இதுதான் உண்மை நிலை என்று அலசி ஆராயப்படணுமான நிலை இருக்குது. உண்மையில் அசீஸ் சார் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த விடயங்கள் அனைத்தும் மிக முக்கியமானது. குறிப்பாக கொழும்பு முஸ்லீம்களுடைய கல்வி அபிவிருத்தி பற்றி நாங்கள் பேசுகின்ற போது திட்டமிடுதல் என்கின்ற ஒரு விடயத்தின் மீது நான் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அது ஒரு தனி பாடசாலை இருந்தாலும் சரி, ஒரு வரைய பாடசாலை இருந்தாலும் சரி, ஒரு சமூகத்தின் பாடசாலையாக இருந்தாலும் சரி, திட்டமிடல் என்பது மிக முக்கியமானதாக அமைகிறது. திட்டமிடலுக்கு முன்னால் திட்டமிடலுக்கான சமூக களநிலைமை என்று சொல்கின்ற நீங்கள் குறிப்பிட்ட சமூக ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும். கல்வி நிலை ஆய்வு, கேஸ் ஸ்டடி என்று நாங்கள் சொல்கின்ற சமூக கற்கள் தொடர்பான ஆய்வு ஒன்று செய்யப்பட வேண்டும். அது நீங்கள் சொல்கின்ற அந்த நிறுவனங்கள் சார்ந்து அல்லது அரசியல் சார்ந்து அல்லது அந்தந்த பாடசாலைகளோடு வளர்ந்து வந்த பாடசாலையத்தின் பழைய மாணவர் சங்கமாக இருக்கலாம், அல்லது கல்வி புலம் சார்ந்தவர்களாக இருக்கலாம். இவர்கள் இணைந்த ஒரு ஒரு முழுமையான திட்டமிடல், ஒரு இலக்கை வைத்து ஒரு 5 ஆண்டு திட்டமிடல் அல்லது 10 ஆண்டு திட்டமிடல் ஒரு இலக்கை வைக்க வேண்டி இருக்கின்றது. இதில் குறிப்பாக அந்தந்த பாடசாலை என்று வருகின்ற போது பாடசாலையினுடைய அதிபருக்கும் அதிபர் சார்ந்த முகாமைத்துவத்திற்கும் இந்த திட்டமிடலுக்கான முழு உரிமையையும் கல்விப்புலம் கொடுத்திருக்கிறது, கல்வி திணைக்களம் கொடுத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் குறிப்பிட்டது போல அதில் சுற்றிவர இருக்கின்ற இந்த அண்மை சமூகம் இல்லை இந்த குழுக்கள் அந்த அவர்களுக்கான அந்த திட்டமிடலுக்கான அந்த வகைபாகத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை, பௌதிக மானுட வளத்தை பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே ஒரு திட்டமிடல் மூலமாக
திட்டமிடலுக்கான அடிப்படைகளை இந்த விடை ஆய்வின் மூலமாக பெற்றுக்கொண்டு திட்டமிடலை மேற்கொண்டு திட்டமிடலுக்கு பின்னர் அதனை கொண்டு செல்வதற்கான அந்த நீரோட்டத்துக்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். அதிலே குறைபாடுகள் இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. ஆகவே இந்த குறைபாடுகள் நிவர்த்தியாக்குவதன் ஊடாக உண்மையிலே கொழும்பிலே ஒரு அபிவிருத்தி வாய்ந்த ஒரு கல்வி நிலையை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களது கருத்து மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. இந்த இடத்துல இன்னும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். உண்மையிலே பாடசாலையிலே கல்வி பெறுபற்றி அடிப்படையாக வைத்து பாடசாலைகள் மதிப்பிடுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது. உண்மையிலே அறிவு மட்டம் பிள்ளைகளும் காணப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இதனூடாக அறியலாம். அதே நேரத்தில் பாடசாலை சமூகத்தினதும் பெற்றோரதும் பிள்ளையினதும் மனப்பாங்கில் ஒரு அபிவிருத்தி வர வேண்டும், ஒரு முன்னேற்றம் வர வேண்டும். இதுதான் நிலையான கல்வி ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் கொழும்பு பகுதியிலே கொழும்பை சேர்ந்த ஆசிரியர்கள் இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டீர்கள். இது கட்டாயமாக ஒவ்வொரு பெற்றோர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. கற்கின்ற மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இன்று இருக்கின்ற பொருளாதார சூழல் பிள்ளைகள் உயர் வகுப்பை படித்த பிறகு தொழில் வாய்ப்பை தேடி ஒரு இடைவெளியாக விரைவாக வருமானம் தேடிக்கொள்கின்ற ஒரு வழியை பார்க்கின்றார்கள். ஆகவே இந்த கல்வித்துறைக்குள் மாணவர்களை கொண்டு வந்து குறைந்தது நாங்கள் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்று சொல்வோம், இந்த கல்வி நிலையங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி ஆசிரியராக கொண்டு வருகின்ற ஒரு வேலை திட்டம் வருகின்ற போது கொழும்பு பிரதேச பிள்ளைகளை பாடசாலைகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கும் இந்த திட்டமிடலில் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்பதை உங்களுடைய கருத்துக்களில் இருந்து அவதானிக்க வேண்டியதாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று பெற்றோர்களுடைய மனோபாவம் இந்த பாடசாலைகளை மேம்படுத்த செய்வதில்லை. தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிற அதே நேரத்தில் பாடசாலையினுடைய அபிவிருத்தி என்று சொல்லப்படுகிற விடயங்களிலும் பெற்றோருடைய மனோபாவம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்ல எந்த அளவுக்கு அது இன்னும் மேலும் அபிவிருத்தி அடையும் நினைக்கின்றீர்கள்? இன்றைய சமூக சூழ்நிலையில்னு சொன்னால் ஒப்பிட்டு ரீதியாக எப்பயுமே ஒப்பிட்டு ரீதியாக தான் சொல்லணும். ஒப்பிட்டு ரீதியாக சொல்லணும்னு சொன்னால் பெற்றோர்களோட மனோபாவம்னு சொன்னால் பல மாற்றங்கள் இருக்குது. வந்து தன்னை பிள்ளை படிக்க வைக்கணும், ஏன்னா அந்த நிலைப்பாடு இருக்குது. ஏன்னா அந்த நிலைப்பாடு இருந்ததுக்கு அவங்களுக்கு அந்த ஊந்துதலான அந்த கல்வி முறைமையில் சில மாற்றங்கள் கொண்டாடும். உதாரணம் சொல்லணும்னா 2015 இந்த அரசாங்கம் இந்த இலங்கை அரசாங்கம் அறிமுகப்படுத்தினதான் வந்து 13+ எஜுகேஷன் சிஸ்டம், இடெக் பிடெக் மாதிரி. அப்போ இதெல்லாம் உண்மைக்கும் வந்து கொழும்பு மையமாக பண்ணின கொழும்பு பேஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம், பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஏன்னா கொழும்புக்கு மிகவும் உகந்தது, மிகவும் பொருத்தமானது. ஏன்னா இந்த பிள்ளைகள் வந்து உண்மைக்கும் வெறுமனே அந்த பாட புத்தகத்தை கவனம் செலுத்துறதும் பார்க்க வந்து கற்கை நெறிகள் எல்லாம் வந்து ஸ்கில் பேஸ் பண்ணின வந்து அவங்களோட திறமைகள் ஆளுமையை கொண்ட பேஸ் தான் அந்த 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 கல்வி திட்டத்தில் இருக்குது. ஆனால் இது உண்மைக்கும் கொழும்புக்கு பொருத்தமானது. ஆனால் இன்னும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கல்வி திட்டம் கொழும்பு முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு முஸ்லீம் பாடசாலைகள் பொறுத்தளவுக்கு பெருசாக அமுல்படுத்தப்பட இல்லை. இப்பயும் 13+ எஜுகேஷன் நான் நினைக்கிறேன் 19 பாடசாலையில் ஒரு 2-3 பாடசாலையில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அது உண்டு. விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் வந்து கொழும்பு முஸ்லீம்களை பொறுத்தளவுக்கு முஸ்லீம் பாடசாலைகளில் பெரிய அளவுக்கு இல்லை. நான் இந்த குழுக்கள் இந்த அரசியல் துறை சார்ந்த ஆக்கள் இதில் தான் யோசிக்கணும். ஏன்னா இந்த துறையிலேயே அவங்க யோசிக்கிறாங்க, இந்த துறை தான் யோசிக்கணும். ரைட், எத்தனை விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இருக்குது, எத்தனை நூல் நிலையம் இருக்குது, ஒழுங்கான நூல் நிலையங்கள் இல்லை. ஒரு பாடசாலைக்கு ஒரு சின்ன சாதாரணமாக நீங்கள் அவுட் ஸ்டேஷன் ஸ்கூல் எடுத்துக்கோன்னா ஒரு சின்ன நூல் நிலையம் சரி இருக்கும், ஒழுங்கான ஒரு அமைக்கப்பட்டு இதை வாசிக்கக்கூடிய அமைப்பு இங்கே இல்லை. வீட்டு வாசல் வீட்டு சூழலில் வந்து அவங்கள படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆக சின்ன வீடு வாசல் தான் நீக்கிறாங்க. அப்படி கொழும்புடைய சூழல் அப்படி தான் இருக்குது. ஆனால் பாடசாலையில் அப்படி அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டேன்னு சொன்னால் இப்போ அதனால் அப்படி வாய்ப்புகள் இதாகணும் பெற்றோர்களுக்கு. ஆனால் பெற்றோர்கள் இன்னும் அது ஊந்துதலாக இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் ஓரளவுக்கு தன்னை பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு உணர்ந்து தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு இல்லை. ஓரளவுக்கு ஒப்பிட்டு ரீசின்னு சொன்னால் விலைக்கு கொண்டு கூட விகிதாசானம் குறைஞ்சிக்குது. ஆனால் பெற்றோர்களுக்கும் இன்னமும் இந்த கெரியர் கைட் பண்ணப்பட இல்லை. பாடசாலைகளும் இன்னும் அந்த 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 அடிப்படைக்கு போகல. வந்து கொழும்பு நீங்கள் இந்த 19 ஸ்கூல் எடுத்துக்கொண்டா, கொழும்பு கல்வி வட்டத்தில் இருக்கக்கூடிய 19 ஸ்கூல் எடுத்துக்கொண்டா 19 ஸ்கூலில் ஒரு ஆக டெவலப் பண்ணப்பட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு லெபோரட்டரிக்கு இது ஒரு 2 ஸ்கூலில் தான் சொல்லலாம். ஒரு 2 ஸ்கூலில் தான் இருக்குது. அப்போ அப்போ இந்த தொழில்நுட்பம் தான் ஆக முக்கியம், அடிப்படை கல்வி. அப்போ லெபோரட்டரி சிஸ்டம் இல்லை. 13+ எஜுகேஷன் என்னது கொழும்பு புள்ளிகளுக்கு 52 இந்த பாடத்திட்டங்கள் அந்த கோர்சஸ் இருக்குது. அது வெறுமனே அந்த தியரிட்டிக்கல் இல்லை, ப்ராக்டிக்கல். நியாயமான முறையில் வந்து கொழும்பு முஸ்லீம் புள்ளிகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அப்போ உதாரணத்துக்கு இந்த திட்டத்தை அமுல்படுத்தினதுக்கு பிறகு கொழும்பில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்கூலுக்கு
ஏனைய சகோதர சமூகத்தை சார்ந்த ஸ்கூலில் வந்து இந்த 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 துறைகளை ஆக முன்னுக்கு போகுது. ஆனால் முஸ்லீம் ஸ்கூலில் இன்னும் இது தெரியும், இன்னும் கலைத்துறையில் தான் கூடுதலாக நிற்கிறாங்க, இல்லாட்டி கொமர்ஸில் நிற்கிறாங்க. அப்போ அது மாதிரி அப்படி அந்த அட்வான்ஸில் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தாலும் அந்த துறையில் தான் ஈக்கிறாங்க. இப்போ அந்த துறையில் ஈக்கிற அந்த துறையில் இந்த துறைக்கு வரணும். இப்போ இது கலைத்துறைக்கும் பார்க்க லேசானது, ஆனால் கொஞ்சம் திட்டமிடல் வேணும், அதுக்குரிய அமைப்பு செய்யணும். அந்த அமைப்புகள் செய்கிறதுக்கு வெறுவனே ஒரு இன்வெஸ்ட் ஒன்று தேவை. அப்போ உண்மைக்கும் குறைஞ்சது இந்த 19 பாடசாலை ஒரு 10 பாடசாலைகளும் தொழில்நுட்ப கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டான். ஐடி ஒழுங்கான முறையில் ஐடி என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் ஐடி கம்ப்யூட்டர்ஸ் இல்லை, புத்தக நிலையங்கள் இல்லை, அந்த தளப்பாட வசதிகள் இல்லை, வந்து லெபோரட்டரியில் ப்ராக்டிக்கல். உதாரணத்துக்கு நீங்கள் விஞ்ஞான பாடம், நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் முறையில் சொல்ல, விஞ்ஞான பாடத்தை எடுத்தோம்னா வெறுமனே ப்ராக்டிக்கல் பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லா கேள்விகளும் கேட்கப்படுது. அப்போ அதனால் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் ஒழுங்காமல் இல்லாத வரைக்கும் வந்து அந்த அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இயல. மெத்தமெட்டிக்கல்ஸ் லெபோரட்டரி சிஸ்டம் வந்து இப்போ இது வந்து வெறும் மெத்தமெட்டிக்ஸ்ன்றது வெறும் தியரிட்டிக்கல் இல்லை, லெபோரட்டரி சிஸ்டத்தில் மெத்தமெட்டிக்ஸை வந்து படித்து கொடுக்குறது. அப்போ அதனால் உண்மைக்கு பெற்றோர்களை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் உண்மைக்கு அந்த ஆர்வத்தில் அவங்களுக்கு அது கொண்டு செல்றதுக்கு இயலாமல் இருக்குது. இந்த வாய்ப்புகளும் வச்சு பெற்றவங்களுக்கும் சரியான வழிகாட்டல் வழங்கப்பட்டு என்று சொன்னால் இதுக்கும் பார்க்க ஆர்வம் பெரிய அளவுக்கு வரும். உண்மையில் இந்த வள பங்கீடு என்கின்ற விடயம் வருகின்ற போது அதன் ஊடாக மாணவர்கள் வந்து வழிப்படுத்துவதற்கு, பெற்றோர்கள் வழிப்படுத்துவதற்கும் காரணமாக இருக்கும் என்கின்ற ஒரு விடயம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பாடசாலையை மேம்பாடடைய செய்வதற்கு பாடசாலை சமூகத்தின் சொத்து என்று சொல்கின்றோம். அந்த பாடசாலை என்கின்ற சமூக சொத்தினுடைய மிக முக்கியமான இலக்குக்குழுவாக பங்காளியாக இருப்பவர்கள் மாணவர்கள், அதனுடைய படிமுறையில் இருப்பவர்கள் பழைய மாணவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள், அந்த பாடசாலையிலே கல்வி கற்று அந்த பாடசாலையுடைய கலாச்சாரம் தெரிந்த அந்த பாடசாலையை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற இலக்கு கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பழைய மாணவர்கள் சொல்லப்படுகின்ற இந்த வகுதியினருக்கு ஒரு பாடசாலையை மேலிலக்கி கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான உரித்து மட்டுமல்ல, ஒரு கடமை பொறுப்பும் இருக்கிறது. வெறுமனே விழாக்கள் நடத்துவது, ஆலாபனை செய்வது என்பதற்கு அப்பால் பாடசாலையில் காணப்படுகின்ற இந்த சின்ன சின்ன விடயங்கள் மீது கவனம் செலுத்தி அதனை மேலே கொண்டு வருவதற்கு இவர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த சூழலிலே முஸ்லீம் சமூகத்திலே காணப்படுகின்ற பாடசாலை நிர்வாக குழுவாக இருக்கலாம், முகாமைத்துவ குழுவாக இருக்கலாம், பழைய மாணவர்கள் சங்கமாக இருக்கலாம், நீங்கள் குறிப்பிட்டது போல வெளியே இருக்கின்ற இந்த இயக்கம் சார்ந்த அமைப்புகளாக இருக்கலாம். இவற்றினுடைய பங்களிப்பு எல்லாம் ஒரு குவிநிலைப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அது குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே இந்த மூத்தவர்கள் சொல்லப்படுகின்ற இந்த பழைய மாணவர்களை நோக்கி நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தி என்ன? பழைய மாணவர்கள் தான் உண்மைக்கும் ஒரு அடிப்படைன்னு சொல்லலாம். வந்து உண்மைக்கும் இந்த துறையை ஆக மாற்றுறதுக்கு இயலுமான முழு அவதானமும் அவங்களுக்கு எடுத்துன்னு சொன்னால் சில மாற்றங்கள் கொண்டாடுறதுக்கு இயலும் வந்து. ஆனால் பழைய மாணவர்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நீங்கள் சொன்ன போன வெறுமே விழாக்கள் நடத்துறது இல்லை, அது விளம்பரத்துக்காக இல்லை, விளம்பரத்தில் உயர்வது இல்லை. சமூகம் ஒரு விளம்பரத்தால் உயர்ந்த சமூகம் எப்பயுமே வந்து நிலை பெறாது. அப்போ அதனால் அது இல்லாமல் திட்டமிடல் என்றது இவங்க உண்மைக்கும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு திட்டமிடல் செய்யணுமான தேவை இருக்குது. இது வெறுமனே வந்து ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வழிகளில் வந்து ஒரே விஷயத்தை வெவ்வேறு வழிகளில் செய்கிறாங்க. கருத்து வேறுபாடுகள் கூட. நான் மாணவர் சங்கம் வேறையாகவும் வந்து எஸ்டிஎஸ் வேறையாகவும், அது மாதிரி இயக்கங்கள் வேறையாகவும், அரசியல் பின்னணிக்கூடிய வேறையாகவும் 4-5 குழுக்கள் அது இல்லை சேர்ந்து வேலை செய்கிறது இல்லை. 4-5 குழுக்கள் ஒன்று சேர்ந்து அந்த பாடசாலை வித்தியாசப்படும் திட்டமிடல், அந்த பாடசாலைக்கு கூடிய இது 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 பேசப்படணும். ஏன்னா அவங்க அந்த நிலைப்பாடை கொண்டாடுறதுக்கே மாணவர் சங்கம் மூலமாக தான், பழைய மாணவர்கள் தான் கொண்டாடுறாங்க. அது அவங்களோட உரிமை, அவங்களுக்கு கொண்டாடுறதுக்கே அவங்க படித்த பாடசாலை அந்த நிலைப்பாடு. இவங்க பக்கசார்பாக்கெல்லாம் மாறலாம். இவங்க வந்து ஆளுமை உள்ள ஆக்களை வச்சு அவங்க என்ன செய்யணும், திட்டமிடல் செய்யணும் வந்து. ஏன்னா பாடசாலை வித்தியாசப்படும் திட்டமிடல். ஏன்னா அந்த பாடசாலை அமைந்த சூழல், அந்த பாடசாலைக்கு கூடிய வளங்கள், அந்த பாடசாலைக்கு கூடிய ஆசிரியர்களோட ஆளுமை, மாணவர்களோட இருக்கக்கூடிய நிலைமை இதெல்லாம் மாறும். அதனால் இந்த பாடசாலை கல்வி திட்டம் ஒன்று தான், ஆனால் திட்டமிடலை அமுல்படுத்துகிற முறை வித்தியாசப்படும். அந்த வித்தியாசத்தை விளங்கி கொள்ளணும். அதனால் வந்து இப்போ வெறுமனே அந்த பாடசாலையை ஒரு விழா நடத்தின்னு சொன்னால் அதுக்காக இந்த பாடசாலை விழா நடத்துறதில்ல. முக்கியம் கட்டிடங்கள் அமைக்கப்படுது, அது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லீம் பாடசாலைகளை பொறுத்தளவுக்கு ஏதோ ஒரு வழியில் வந்து அரசாங்கம் அதுக்கு
துணைப்போவாக இருந்தாலும் வந்து யாரோ சேர்ந்தால் கட்டிடங்களாக அந்த கட்டிடங்களால் உருவாக்கப்படுறதால வந்து கல்வி மேன்மை பெறாது. ஆனால் அந்த கட்டிடங்களோட மற்றது அவதானிக்கப்படணும், மற்ற விடயங்கள் அவதானிக்கப்படணும். வெறுமனே அது அவதானிக்கப்படாமல், அதை நான் சொல்லக்கூடிய இந்த கேஸ் ஸ்டடி செய்யப்படாமல் இது எல்லாம் வெறுமனே இந்த மெருகூட்டி வித்தியாசமான ஒரு இந்த நிகழ்ச்சிகள் மாத்திரம் நடந்தால் அது ஒரு விளம்பரமாக தான் போகும். இப்போ இந்த விளம்பரம் தான் நாங்கள் பின்னடைகிறது காரணமாகிக்குது. அதனால் உண்மையாக ஒவ்வொருத்தர் உடன்பட்டு நாங்கள் இந்த பாடசாலையை ஒரு 5 வருஷத்தில் நாங்கள் எந்த நிலைக்கு கொண்டாடணும் என்று அப்படி நிலையில் சில மாற்றம் ஆவின பாடசாலைகள் ஒரு இடைக்காலத்தில் அது மாறிக்குது, அப்படி மாறிக்குது. ஆனால் அந்த சில திட்டமிட்டப்பட்ட பாடசாலைகள் பேத்திருக்கு. ஒவ்வொரு பாடசாலையும் இப்போ இது ஒரு 5 வருஷம் திட்டம், 2 வருஷம் திட்டம், அதை பக்கத்துலேக்கு பள்ளிவாசலில் ஒன்று சேர்த்துக்கொண்டு பள்ளிவாசல் மூலமாக செய்யக்கூடிய சில அந்த பங்களிப்புகள் இருக்குது. அவங்க அந்த மாணவர்கள் வந்து கட்டாயம் வந்து பாடசாலைக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு உரிய உந்துதலாக இருக்கணும். இந்த குதுபா மேடைகள் வந்து கல்வி சார்ந்த சில மேடைகளாக மாறணும், கல்விக்கு தூண்டக்கூடியலாம் மாறணும். அந்த பாடசாலைக்கு பக்கத்தில் பள்ளிக்கு பக்கத்தில் பாடசாலைக்கு அமைச்சதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து அது சும்மா அமைக்கல, அது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் இப்போ பாடசாலையும் பள்ளியும் அந்த விரிசல் அடைஞ்சு கொண்டு போகுது. அதில் அடிப்படை என்ன காரணத்துக்கு வந்து அமைக்கப்பட்டதுன்னு தெரியாமிக்குது. அப்போ இதெல்லாம் இனங்காண்டத்துக்கு எல்லாம் பழைய மாணவர்களுக்கு தான். பழைய மாணவர் இதை கண்டு என்ன சொன்ன பள்ளியும் பாடசாலையும் ஒன்று செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கணும். பள்ளி மூலமாக பாடசாலை மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அது மாதிரி வந்து பெற்றோர்களும் தூண்டக்கூடிய சில பயான் நிகழ்ச்சிகள் நடத்தப்படணும், ஒழுக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படணும். ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனையால் பின்னடைவுது. அது மாதிரி பெண்கள் விஷயத்தில் வந்து கல்வித்துறையில் விஷயத்தில் முஸ்லீம்களோட நிலைப்பாடு என்னென்று உறுதியாக சொல்லப்படணும். அது மாதிரி இது எல்லாம் சேர்ந்துன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் வந்து நீங்கள் சரியான முடிவு வந்து இந்த பழைய மாணவர் சங்கத்தால் தான் அநேகமான விஷயங்களை வந்து அவங்க அனுபவிச்ச ஆக்கள். இந்த பாடசாலை விஷயத்தில் வந்து அவங்களுக்கு தெரியும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு, எங்கே பிரச்சனை வருதுன்னு தெரியும். ஆனால் அவங்க சரியான முறையில் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு அமைக்கக்கூடிய ஆக்களாக மாறினாங்கன்னு சொன்னால் நான் நினைக்கக்கூடிய கொழும்புட கல்வித்துறை வந்து இதுக்கு பெரிய மட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு கஷ்டமில்லை என்று சொல்லலாம். அந்த நிலையை சாதகமாக அமைகின்ற போது உச்சநிலை அடைய முடியும், அதே நேரத்தில் அது பாதகமாக அடைகின்ற போது வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உண்மையில் அசீஸ் சார் அவர்கள் 30 வருட கால அனுபவம் மற்றும் கொழும்பு பிரதேசத்தில் கடமையாற்றுகின்றவர் என்கின்ற அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பேசிய பல விடயங்களுடைய பேசு பொருள், பல புள்ளிகள் ஒன்றிணைந்து சந்திக்க வேண்டிய, மையத்தில் சந்திக்க வேண்டிய தேவை இருப்பதாகப்படுகின்றது. ஒரு பெரும் பேசு பொருளை குறுகிய நேரத்தில் நாங்கள் கதையாடி இருக்கின்றோம். குறிப்பாக கல்வி, முஸ்லீம்களுடைய கல்வி, கொழும்பு முஸ்லீம்களுடைய கல்வி என்று வருகின்ற போது இன்னும் விழிப்புணர்வு வர வேண்டிய பல்வேறுபட்ட பகுதியினரை நாங்கள் சுட்டி காட்டினோம். ஆகவே எல்லோரும் ஒன்றிணைகின்ற போது ஒரு மேம்பாடான கல்வி முன்னேற்றம் கிடைக்கும் என்கின்ற கருத்தியலை நாங்கள் முன்வைக்க முடியும். இது தொடர்பாக பேச வேண்டிய நிறைய புள்ளிகள் இருக்கின்றன, முடித்தவழ்க்க வேண்டிய பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது தொடர்பாக கலந்துரையாடுவோம். இன்றைய பிறைவழி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை ஆரோக்கியமாக அனுபவபூர்வமாக முன்வைத்த கொழும்பு ஜாயிரா கல்லூரியினுடைய தொழில்நுட்ப பிரிவினுடைய பகுதி தலைவராக இருக்கின்ற சமூக செயற்பாட்டாளர், கல்வி செயற்பாட்டாளர், மொழிபெயர்ப்பாளர், சிங்கள மொழியிலே கவிதைகள் எழுதுகின்ற ஒரு கவிஞர் அப்துல் அசீஸ் ஆசிரியர் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றி அறிதலை தெரிவிக்கின்றோம். நன்றி. மிகவும் நன்றி. நல்லது நேயர்களே, இத்தோடு பிறைவழி நிகழ்ச்சியிலிருந்து விடை கொள்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திப்போம்.